Hello friends, welcome to Beta Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் list data type in Python. So நம்மளுடைய previous வீடியோல integer, float, complex, string இந்த மாதிரி different data types டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So இப்ப listனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். So listனா first of all என்ன? லிஸ்ட்ல நம்ம எப்படி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னா ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், அகைன் வந்து ஒன் மோர் லிஸ்ட், டப்பிள், இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு டேட்டா டைப்பையும் ஒரு சிங்கிள் லிஸ்ட் வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட சீக்வன்ஸ் டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லிஸ்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மியூட்டபிள் டைப் அப்படின்னு சொல்றோம். மியூட்டபிள்னா என்ன? ஸோ இந்த வேர்டை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா ப்ரீவியஸ் வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மியூட்டபிள் அப்படின்றது we can able to modify the elements. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுறீங்க அப்படின்னா எனக்கு ஆஃப்டர் சம் டைம் அதுல இருந்து சில எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்னால அதை பண்ண முடியும். இல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், நியூ எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் என்னால பண்ண முடியும். தட் இஸ் மியூட்டபிள். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸை வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் கமா செப்பரேட்டர் தான். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் இல்லையா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம லிஸ்ட்டுக்கு கொடுக்குற ரெப்ரஸன்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இங்க கே லிஸ்ட் அப்படின்றது என்னுடைய லிஸ்ட் நேம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்டை ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வாங்க ஐடியில வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலான்றது சொல்றோம். எஸ் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ லிஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் குட். அடுத்தது மார்னிங், சம் இன்டிஜர் வேல்யூ, ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ், ஸோ ஒன் மோர் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்லயே நீங்க என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிள் எலமெண்ட் கொடுத்துருக்கேன் 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எஸ் லிஸ்ட் கொடுக்குறீங்க. அடுத்து பிரிண்ட் டைப் ஆஃப் எஸ் லிஸ்ட். ஸோ எதுக்காக நான் இந்த டைப் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னால் டிஃப்ரெண்ட் டேட்டாஸை ஒரு சிங்கிள் லிஸ்ட் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து லிஸ்ட் டேட்டா டைப்பா தான் எடுத்துக்கும் அப்படின்னு. ஸோ இது லிஸ்ட் டேட்டா டைப்பா தான் இந்த எல்லா இன்புட்டையும் எடுத்துக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் எஸ் லிஸ்ட்டுக்கு உங்களோட இன்புட்டுக்கான எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் என்ன வந்திருக்கு, கிளாஸ் லிஸ்ட்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஹோல் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா தான் எடுத்திருக்கு, லிஸ்ட் எலமெண்டா எடுத்திருக்கு. இட் இஸ் அ லிஸ்ட் டேட்டா டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிஸ்ட். ஸோ லிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன, லிஸ்ட்டை வந்து ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்றோம். ஏன் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க என்ன ஆர்டர்ல இன்புட் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே ஆர்டர்ல தான் என்ன ஆயிருக்கு, உங்களுடைய அவுட்புட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல. ஓகே, இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், லிஸ்ட் அண்ட் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the elements of the list can access by index. இண்டெக்ஸ் தான் என்ன? ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கேன். எனக்கு இதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வேணாம் அட் அ டைம், எனக்கு பர்டிகுலரா ஒரு 2 எலமெண்ட் மட்டும் வேணும், இல்ல ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா பை யூசிங் இண்டெக்ஸிங் பொசிஷன் என்னால கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேம் அதே ஒரு லிஸ்ட் இன்புட் கொடுத்துருக்கோம். இதுல கே லிஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கே லிஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னா தேர்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல என்ன எலமெண்ட் இருக்கும் அதை தான் வந்துட்டு கெட் பண்ணும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் எஸ் லிஸ்ட்னு கொடுக்கும் போது ஹோல் எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இதுல என்ன பண்றேன், பிரிண்ட் ஆஃப் எஸ் லிஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னா பர்டிகுலரா எந்த இண்டெக்ஸிங் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் எனக்கு வேணும்ன்றதை நான் மென்ஷன் பண்றேன். ஸோ 2 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது, 56 வருது. ஸோ எதனால 56 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1 and 2.
ஸோ செகண்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல உங்களுக்கு இருக்க எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. ஓகே. ஸோ இண்டெக்ஸிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு 2 டைப் இருக்கு. ஸோ இதை பத்தி நாம நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.